வேலூர் மாவட்டம் செண்டத்தூரில் 10க்கும் மேற்பட்டோருக்கு திடீர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், என்ன காரணம் சொல்லப்படுகிறது இவர்களுக்கு ஏற்பட்ட வாந்திக்கும் வயிற்றுப்போக்கிற்கும்? பூங்குழலி, வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட மேல்பட்டு அருகே அமைந்துள்ளது செண்டாத்தூர் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் தற்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் சுமார் 1300 மக்கள் வசித்து வருகிறார்கள். இதில் குறிப்பிடும்படியாக 4 தெருக்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நேற்று இரவு முதலே திடீர் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்தவுடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர், சுகாதாரத்துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு அருகே இருக்கக்கூடிய குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோரை அனுமதித்து அவர்களுக்கு அங்கு முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில் செண்டாத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே சிறப்பு மருத்துவ முகாமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 தெருக்களில், அதாவது இந்த வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட அந்த 4 தெருக்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவராக ஆய்வு செய்து அவர்களுக்கான உரிய சிகிச்சையானது இங்கேயே அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய வரைக்கும் சுமார் 47 பேருக்கு அந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது ஓரளவிற்கு டயர்டா இருக்கக்கூடியவங்களுக்கு ORS உட்பட ட்ரிப்ஸ் போடப்பட்டு வருகிறது. தற்போது நம்மிடம் குடியாத்தம் கோட்டாட்சியர் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது? தற்போதைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? பேரணாம்பட்டு வட்டம் செண்டத்தூர் ஊராட்சியில நேத்து மத்தியானத்துல இருந்து டிசென்ட்ரி சம்பந்தமான கேசஸ் நம்ம மேல்பட்டி அர்பன் PHCக்கு ரெஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 2 to 3 கேசஸ் வந்த உடனே டாக்டர் அலர்ட் பண்ணிட்டு இங்க ஒரு கேம்ப் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். என்ன மூல ரீசன் அப்படிங்கறத காரணம் இன்னும் நம்மளுக்கு சரிவர தெரியவில்லை. வாட்டர் அனாலிசிஸும் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். லேப் ரிசல்ட்டுக்கு அவைட்டிங். சேம் டைம் பக்கத்துல கொஞ்சம் திருவிழாக்கான காரணங்களும் இருக்குது. அதுல ஏதாச்சும் உணவுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கிறா அந்த கோணத்திலையும் நம்ம விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். இதை தவிர்த்து நேத்து மத்தியானத்துல இருந்து டோட்டலா அப்ராக்சிமேட்டா ஒரு 46 பேஷண்ட்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. நேத்து மட்டுமே ஒரு 23 கேசஸ் வந்திருக்குது. அதுல மேல்பட்டி PHCக்கும் குடியாத்தம் GHக்குமே சில கேசஸ் மட்டும் ரெஃபர் பண்ணி, குடியாத்தம் GH பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேசஸ் கிட்ட ரெஃபர் பண்ணி அங்கேயும் ட்ரிப்ஸ், ORS, அந்த டீஹைட்ரேஷனை தடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் முடித்து கொண்டு பல பேர் வீடு திரும்பியுள்ளனர். இன்னைக்கும் நேற்று நைட்டு கொஞ்சம் கேசஸ் ரெஃபர் ஆகிருக்கு. நைட்டு ஃபுல்லா மெடிக்கல் டீம் ஒரு 2 டாக்டர்ஸோட இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து 5 டாக்டர்ஸ் தொடர்ச்சியா இங்க கேம்ப்ல இருக்கிறாங்க. அண்ட் ஊரக வளர்ச்சி துறையில இருந்தும் இதற்கான காரணங்களை பாக்குறதுக்காக ஹவுஸ் ஹோல்டு சர்வே ஒன்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரோட வேணா ஒரு 3 முதல் 4 தெருக்கள்ல தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. சோ அவங்க கிட்ட ஹவுஸ் ஹோல்டு சர்வே நடத்தி எதுல இருந்து தண்ணி எடுத்திருக்கிறாங்க, ஏன் இல்ல என்ன சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் பேஷண்ட் ஹிஸ்டரி, ஏதாச்சும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதா, இந்த கோணத்திலையும் அந்த சர்வே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் உயிரிழந்ததா சொல்லி ஒரு அச்சம் இங்க நிலவுதே மேடம், அதற்கு என்ன பதில்? பலராமன்கிற ஒரு முதியவர் 80 வயது தாண்டினவர் இறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. அவரு நேத்து நம்ம மேல்பட்டி PHCக்கு வந்திருக்கிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் அவரோட பேஷண்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்க போது நிறைய கோமார்பிடிட்டிஸ் இருக்குது. ரீனல் ஃபெயிலியர் இருக்கு, லங் டிசீஸ் இருக்குது, குரோனிக் லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது தவிர்த்தும் டயபெட்டிக் பேஷண்ட்டும் கூட. சோ அவரோட வயது முதிர்வும் ஒரு காரணம், பிளஸ் கோமார்பிடிட்டிஸ் நிறைய இருக்கிறதும் ஒரு காரணம், மற்றும் இதுவும் ஒரு அடிஷனல் காரணமாக இருக்கலாம். நம்ம அது கன்க்ளூசிவா சொல்ல முடியாது. மற்றபடி மீதி பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஏஜ், அவங்களோட இம்யூனிட்டி பவர் பொறுத்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலிலேயே இப்போ ஒரு 4 பேர் அதே தண்ணியை குடிச்சிருக்காங்கன்னா அதுல 2 பேர் தான் அட்மிட் ஆறாங்க, மீதி 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. சோ ஒரே தண்ணியில இருக்க போது ஒரே தண்ணியை குடித்தவர்களுக்கும் அவங்களோட இம்யூனிட்டி பவர் பொறுத்து கொஞ்சம் பேஷண்ட்ஸ் ரிஃபர் ஆகிறது மாறுது. பூங்குழலி, கோட்டாட்சியர் தெரிவித்தது போல முதியவர் உயிரிழந்ததற்கும் இதற்கும் காரணம் இல்லை. ஆகவே மக்கள் அச்சப்பட வேண்டாம். போதிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாந்திக்கான காரணம் குறித்து அறிய தண்ணீர் மாதிரிகள் எடுத்து அதற்கான ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.